அனைவருக்கும் வணக்கம். கடந்த பிப்ரவரி 24 சங்கீதா அவர்கள் தாக்கல் பண்ண செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் முதல் விவாகரத்து மனுவிலேயே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எனக்கு விவாகரத்து கொடுக்க மறுக்கிறாரு, எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் விலாவரியா சொல்லியிருந்தாங்க. அப்போ சங்கீதா அவர்கள் திமுகவினுடைய கைக்கூலி அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க பல பேர் விஜயும் திரிஷாவும் ஒன்னா ஒரே காஸ்டியூம்ல பார்த்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போது பாதி பேர் மாறிட்டாங்க. ஒரு விஜய் ஃபேன் தான், ஆனா இப்போ ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கு. ஏன்டா விஜய் ஃபேனா இருந்தோம். நாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப எங்கேஜ்டா இருப்போம் அவருக்காக. ஆனா அவர் அந்த மாதிரி பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எல்லாரும் விஜய் அடிக்கிறாங்களே அப்படின்னு. கல்யாணம் பண்ணா ஏத்துக்கலாம், அஃபேர் வச்சு எப்படி ஏத்துக்கலாம். ஆனா இதுலயும் மீதி பேர் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல எங்க அண்ணனுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையை வச்சு நீங்க விஜயை முடக்க பாக்குறீங்களோ அதையவே அண்ணன் ஆயுதமா மாத்திட்டாரு. இதுக்கப்புறம் எங்க அண்ணனை யாராலையும் எதை கொண்டு தடுக்க முடியாது. திமுகவினுடைய கடைசி ஆயுதமும் சங்கீதா அவர்கள் மூலமாக பொய்த்து போனது. எங்க அண்ணனுக்கு இனிமே தான் நல்ல காலமே ஆரம்பிக்க போகுது அப்படிலாம் ஒரு சில குரூப் பேசிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா முடிவு கட்டுற மாதிரி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் 2வது மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்களினுடைய நீலாங்கரை வீட்டில் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாவே பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கல. நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரிட்டிஷில் எனக்கு குடியுரிமை இருக்கிறதுனால, யூகேல எனக்கு குடியுரிமை இருக்கிறதுனால என்னால் இங்கே தனியாக வீடு எடுத்து தங்க முடியாது. ஸோ விஜய் அவர்கள் என் வீட்டுக்குள்ளேயும் சேர்க்கலை, அதனால் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார் அப்படின்னு புதுசாக ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் எதனால் விஜயை பிரித்து தனியாக இருக்கிறாங்க, அப்போ சங்கீதா அவர்களுக்கான திட்டம் தான் இது, அவர்கள் தான் பிளான் பண்ணி அரசியல் தேர்தல் நெருங்குற டைமில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கலாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. விஜய் அவர்கள் தான் வீட்டுக்குள்ளே சேர்க்கலையாம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் தரப்புலேருந்து அட்வொகேட் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னா, விஜய் அவர்களுடைய மௌனம் தான் ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஏன் விஜய் தரப்புலேருந்து விளக்கம் இன்னும் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நம்ம கேட்கல, தாவேக்கவனரே பல பேர் கேட்குறாங்க, ஏதாச்சும் ஒன்று பேசுங்க, நீங்கள் பேசினாதான் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், நாங்களே முட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாதுன்றதான் அவர்களே உள்ள குமுறலாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இல்லை பரஸ்பரமான விவாகரத்து, ஒரு மியூச்சுவல் டிவோர்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் தரப்புலேருந்து எனக்கு கிடைக்கல, நான் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி எனக்கும் என்னுடைய மகளுக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் சட்டப்படி கிடைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் சங்கீதா அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இது பல நாட்களாக இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது இவருடைய மனோ நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. இப்போ பேசப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சங்கீதா மேலே சரியா விஜய் மேலே சரியா அப்படிங்கிறதுலாம் இல்லை. விஜய் அவர்கள் தரப்புலேருந்து விளக்கம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்ம பேசிக்கலாம், அது தனி டாபிக். இப்போ இந்த இடத்துல நிறைய விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. பல பேர் மனநலம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு போயிட்டாங்க. எப்படி இதெல்லாம் உண்மையா, எந்த அளவிற்கு நம்ம ஒருத்தரை நம்பணும், இப்படி ஆயிட்டாரே அப்படிங்கிற மாதிரிலாம் உண்மையிலே அதை வருத்தப்பட்டு விஜய் அவர்கள் பண்ணது தவறு அப்படிங்கிறத உணர்ந்து சில பேர் பதிவுகள் போடுறத உண்மையிலே பார்க்க முடிஞ்சு. பல பேர், அதில் ஒரு சில பேரை நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டணும். அதாவது விஜய் ரசிகர்களாகவே இருந்தாலும் அவர்களுக்கு சில அரசியல் புரிதல் இருக்கும், சில ஒரு நேர்மையான சில கொள்கைகள்லாம் இருக்கும், நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு நபர் போட்ட பதிவு அப்படிங்கிறது சாட்டை துரைமுருகனே அவரோட வீடியோவில் எடுத்து அதை போட்டிருந்தாரு. அதற்கு அந்த நபரும் நன்றி சொல்லியிருந்தார். என்ன சம்பவம் அப்படின்னா, இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நான் சர்ச்சில் உள்ள எல்லா கிறிஸ்டியன்ஸ் கிட்டையும் போயிட்டு நான் ஆதரவு கேட்டேன், அவங்க இருக்கிற சர்ச்சில். அப்போ எல்லாருமே நான் விஜய்க்கு ஓட்டு போட வைக்கணும்னு திட்டத்தில் இருந்தேன். ஆனால் இந்த திரிஷாவோட சம்பவம் வந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு நபர் எப்படி பண்ண ஓட்டு போடுறது, பைபிளோட கருத்துக்கே அவர் எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி என்னையே அசிங்கமாக பேசிட்டாங்க, என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி அவர் பதிவிட்டு இருந்தார். அப்போ இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் பண்ணது தவறு, நமக்கு ஒரு பின்னடைவு இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிறாரு இல்லையா, அந்த மனப்பக்குவத்தை நம்ம பாராட்டணும். அதை சாட்டை அவர்கள் வீடியோவில் பேசியிருந்ததை இவரே எடுத்து சாட்டை அவர்கள் நன்றி சொல்லியிருந்தார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியிலேயுமே சில விஜய் ரசிகர்கள் அந்த ஒரு டாக்ஸிக்கான அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேருந்து வெளியே வர தொடங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கியமான புள்ளி. நமக்கு எப்போவுமே தொடர்ச்சியாக தெரியும், கண்டிப்பாக 2026க்கு பின்னாடி தாவேக்கா அப்படிங்கிற கட்சி இப்போ இருக்கிற அந்த அதே ஹைப்பில் அதே ஃபோக்கஸில் இருக்காது. எப்படி கமல்ஹாசன் அவர்கள் 2019 வரும்போது பெரிய அளவில் பேசப்பட்டாரோ, 2021 பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாவே இல்லாமல் போயிட்டார். கிட்டத்தட்ட அது மாதிரி தான் தாவேக்கா 2029-31 காணாமல் போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் 2026 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே இவர்களோட அரசியல் இந்த அளவிற்கு அஸ்தமனமா அப்படிங்கிறது நினைக்கவே இல்லை. விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி தெரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மூவி ரிவ்யூவர் பிரசாந்த் அவர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு போன வாரம்லாம் முட்டு கொடுத்துட்டு இருந்தாருன்னு நம்ம பார்த்துருப்போம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் இது மாதிரி பல மனைவிகள் வச்சுக்கலையா, எந்த அரசியல் தலைவர் தான் வப்பாட்டி வைக்கல, யார் தான் வைக்கல, அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மோசமான வகையில எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்றது என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாரு. இன்றைக்கு அவரே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உங்களை தூக்கி வளர்த்த தாய் தந்தைக்கு நீங்க உண்மையா இல்லை, உங்களுக்காக இவ்வளவு நாள் இருந்தோம் உங்க மனைவிக்கு நீங்க உண்மையா இல்லை, நீங்கெல்லாம் நாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டு வச்சிருக்காருங்க. நீங்க என்ன கான்ஃபிடென்ட்னா உங்களுக்கு, நான் என்ன பண்ணாலும் என் ஃபேன்ஸ் என் கூட இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அதை பண்றீங்க. நீங்க ஓட்டு வாங்கிடுவான் அப்புறம் பார்த்துக்குவோம், எப்படி ஓட்டு போடுவாங்க அதெல்லாம் போட மாட்டாங்க. உங்கள் கூட பிறந்த பிள்ளைகளை உங்க பெற்றோர் என்னைக்காவது அவர் எஸ்எஸ்சி சாரையும் சோபா மேடம் நினைச்சு பாத்தீங்களா? அப்போ சினிமா தரப்புல விஜய் அவர்களுக்கு அடி விழ ஆரம்பிச்சிருச்சா?
அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்தவர்களினுடைய தரப்பு, அதாவது ஒரு சிறுபான்மையினர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையில விஜய் அவர்களை நம்ம ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவர்கள் தரப்புலையுமே நான் முதல்ல சொன்ன அந்த சர்ச்சோட விஷயங்கள், சர்ச்சில் போயிட்டு விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணவங்கலாம் இப்ப போய் விஜய் தாவேகா அப்படிங்கிற பெயரை கூட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அருமனை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் பங்கேற்றாங்க. திருச்சி வேலுச்சாமி அவர்கள் காங்கிரஸ் சார்பாக பங்கேற்றிருந்தாரு. இப்போ அருமனை ஸ்டீஃபன் அவர்கள் அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தாவேகா சார்பாக வந்து ஆதவர்ஜன் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டார். அப்படி கலந்து கொள்ளும் போது அந்த கூட்டணிக்கான ஒரு அச்சாரமே அவர்கள் அங்கே தான் போடப்பட்டுச்சு நம்ம சொல்லலாம். கூட்டணியை வந்து கடைசியில் கை கூடலை, இருந்தாலும் எல்லாரும் விரும்புகிறாங்க, நாங்களும் விரும்புகிறோம், நீங்களும் விரும்புறீங்கன்னு சொல்லி காங்கிரஸும் தாவேகாவும் பரஸ்பரமாக ஒரு துண்டை போட்டுக்கிட்டது அந்த டைமில் தான். அதிலே வந்து அவர் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு இமேஜ் இருக்குது அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அது மாதிரி கூட்டம் போட்டு பேச முடியுமா அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா, பேச முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தான் இருக்குது. இனிமேல் நான் ஒரு சிறுபான்மையினர், நான் வந்து இருக்கிறேன், உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ், நான் வந்து பைபிள் படி நடப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவர்கள்ட்ட போய் வாக்கெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு கேட்டால் இந்த நம்பருக்கு என்ன நடந்துச்சோ அதே விஷயத்தினால எல்லாருமே நடக்கும். அதாவது சிறுபான்மையினர் தரப்புல இருந்து ஒரு வாக்குகளை வந்து நம்ம பெரும்பாலும் அறுவடை பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருந்த தாவேகாவுக்கு, விஜய்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இந்த சம்பவம் வந்து இன்னைக்கு மாறி நிற்குது. இதுல இன்னொரு குரூப் சொன்ன போய், அதாவது சங்கீதா அவர்களே அவரோட பெட்டிஷன்ல தெளிவா சொல்றாங்க, விஜய் என்ன வீட்டில் இருக்க கூட அனுமதிக்கல, எனக்கு அனுமதி கோரி தான் அந்த பெட்டிஷனே போட்டிருக்காங்க. அது டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்டில் தங்க நீங்க வைக்கணும், அது வரைக்கும் உரிமை இல்லையா. ஆனா இந்த வலைப்பேஜ் பிஸ்மி அவர்கள் வந்து சொல்றாரு, சங்கீதா அவர்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க, ஜேசன் சஞ்சய் அவர்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்காரு, விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு, இப்படிதான் வந்து நீலாங்கரை வீட்டில் வந்து அவர்கள் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் எட்டி பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காருங்க. விஜய் வந்து அவர் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காரு, கிரவுண்ட் ஃப்ளோரில் சங்கீதாவும் அவங்க மகன் சஞ்சயும் வசிக்கிறாங்க. அடுத்து காங்கிரஸ் தரப்பு, அதாவது காங்கிரஸ் கட்சியில் உள்ள பலருமே இன்னைக்கு வந்து விஜய் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க நினைக்கலாம் காங்கிரஸ் தான் இப்போ திமுக கூட கூட்டணியில் போயிட்டாங்களே, அப்போ வந்து விஜய் அடிச்சுதான் ஆகணும், அதுக்காக அடிப்பாங்க. அப்படிலாம் இல்லை. அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே கூட திமுக அடிப்பாங்களே தவிர வெளியே இருந்து எதிரிகளை உருவாக்கிக்கணும் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் அவர்களே இன்னைக்கு விஜய் அடிக்கிறாங்க அப்படின்னா காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியில் உள்ள பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியிலேருந்து மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அளவில் தமிழ்நாட்டு அளவில் எடுத்துக்கிட்டாலுமே பல பெண்கள் வந்து விஜய்க்கு எதிராக இன்னைக்கு திரும்பி தான் கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் காங்கிரஸ் கட்சியிலிருந்துமே விஜய் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள் வளர்த்து தொடங்கியிருக்கு. இது வரைக்கும் விஜய் அவர்கள் ஆதரித்து பதிவு போட்டவங்க, விஜய் அவர்களுடைய அந்த அமைதியை கூட கொண்டாடினவங்க, ஒரு பிரச்சனையில் வந்து விஜய் அவர்கள் கருத்து சொல்ல மாட்டார். கருத்து சொல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த இடத்துல கருத்து சொல்லாமல் இருக்கிறது கூட ஒரு சாணக்கியத்தனம் தான், அப்படி இப்படிலாம் வந்து பேசினவங்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பண்ணது மொத்தமாக தப்பு. இதை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி, இதை வந்து குளோரிஃபை பண்ணுற மாதிரி அவர் திரிஷா கூட ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு தவறு அப்படிங்கிற இடத்துக்கு அவர்கள் வந்துட்டாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா திருமண பக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு அடிதான் விழுது இந்த சம்பவத்தை அடிப்படையாச்சு. சரி, இப்போ வெளியே இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த விஜய் அவர்கள் தரப்புல இருந்து இதற்கு அவர் என்ன பண்ணியிருக்கலாம், என்னுடைய தரப்பு நியாயம் என்ன, நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா அவர்களை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னோ, இல்லை எங்களுக்குள்ள நாங்கள் நண்பர்களாக தான் இருக்கோம் அப்படின்னோ, இல்லை சங்கீதாவுக்கும் எனக்குமான பிரச்சனை என்ன, என்னுடைய தரப்பு நியாயம் அப்படிங்கிறத அவர் ஒரு பெட்டிஷனை தாக்கல் பண்ணலாம். இல்லை அவருக்காக சமூக வலைதளங்களில் இணையத்தில் வந்து முட்டு கொடுத்து கம்பு சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபேன்ஸுக்காகவாச்சும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் அறிக்கையாக வெளியிட்டிருக்கலாம். ஆனால் அவர் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற விஷயம். அதை தாண்டி இப்போ நாளைக்கு வரப்போகிற அந்த மகளிர் தினத்திற்காக கொண்டாட்டம் வந்து இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தாவேகா சார்பாக நடத்துகிறாங்க. அதில் விஜய் அவர்களும் வந்து கலந்து கொள்கிறார். அப்போ அதில் போய் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு பேசு பொருளாக இருக்குது. அங்கே போய் ஏதாச்சும் ஒரு வந்து பெண்களுக்கு ஆதரவாக பேசுவாரா, இல்லை பெண் விடுதலை பெண் உரிமைன்னு பேசுவாரா. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கங்க, அதிலே வந்து தன்னுடைய மகளுக்காக வந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு அப்பா கேரக்டர் நடிக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி அவருடைய பர்சனல் லைஃப் இப்படி இருக்குதுன்றதே நேரடியாக அரசியலை பாதிக்குது. அப்படின்னா இதற்கப்புறம் அவர் சினிமாவில் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்பி மக்கள் பின்னாடியே ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ சினிமாவில் இருக்கிறது வேற, நிஜ வாழ்க்கையில் இருக்கிறது வேற அப்படிங்கிறத நாம இவ்வளோ நாளாக வந்து பாடம் எடுத்துட்டு இருந்தோம் விஜய் ரசிகர்களுக்கு. அப்படி இல்லை, நீங்கள் பார்க்குற விஜய் வந்து களத்தில் விஜயா இருக்க மாட்டாரு, படத்தில் வந்து அவர் ஹீரோவாக இருப்பாரு, நிஜத்தில் வந்து அவர் ஹீரோவாக இருக்க மாட்டாரு. இந்த 2G ஊழல் பற்றி காத்துலேயே ஊழல் பண்ணுவாங்க, பெப்சி கொக்கோ கோலாவெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா கத்தி படத்தில் பேசுவார், ஆனால் தரையில் வந்து கத்தி கூட அவர் பேச மாட்டார், அமைதியாக தான் பேசுவார். இப்பெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் பேசியிருப்போம். அது எல்லாமே இப்போ வந்து விஜய் ஃபேன்ஸ் இப்போ தான் உரைக்குதான் என்னன்னு தெரியல. அவர்களே வந்து விஜய் கிட்ட ஒரு 10 அடி பின்னாடி, நம்ம வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிருவோம், நாம தான் வந்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடாக பேசிக்கிட்டு இருந்த பல விஜய் ரசிகர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இது நமக்கு பயங்கரமாக வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வந்து தாவேகா தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி உறுதிப்படலாம் சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருங்கிறத வச்சு தான் தாவேகாவினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்கும், தாவேகாவினுடைய வெற்றி வாய்ப்புகள் என்னவா இருக்குன்னு சொல்ல முடியும்ட்டாங்க. இது வரைக்கும் கண்ணை முடிக்கிட்டு விஜய் தான் ஜெயிப்பாரு, தாவேகா தான் ஆட்சி அமைக்கும்னு பேசிக்கிட்டு இருந்த நபர்கள் கூட இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் வந்து இந்த சமீப காலம் நடந்த விஷயங்கள் எல்லாமே. இதில் இன்னும் வந்து சங்கீதா தரப்பு வந்து பல விஷயங்கள் இன்னும் பண்ண இருக்காங்க. அதான் நம்ம போன வீடியோலே சொல்லியிருந்தோம். அதாவது எப்போ வந்து விஜய் அவர்கள் இந்த பிரச்சனை சுமூகமாக முடிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணாமல் சங்கீதா அவர்களை இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி திரிஷா அவர்கள் கூட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரோ, இதற்கப்புறம் அவர்கள் எதுக்கு அமைதியாக இருக்கணும்,
இவ்வளோ நாள் வந்து 5 வருஷங்க 2021 இந்த மாதிரியான ஒரு அஃபேர் இருக்குது தெரிஞ்சிருச்சு எனக்கு. நான் 5 வருஷம் பொறுமையாக இருந்தேன். 2021 காலகட்டங்களில் தெரிஞ்சாலும் கிட்டத்தட்ட 2022 பிப்ரவரி வரைக்குமே சமரச பேச்சுவார்த்தைகள் தான் போயிட்டு இருந்துச்சு. அதற்கு அப்புறம் தான் வந்து விவாகரத்துங்கிற ஒரு வார்த்தையை வந்துச்சு. அந்த விவாகரத்துமே வந்து மியூச்சுவலாக 2 பேருக்கும் ஒரே மாதிரி அவர்கள் கொடுத்துருந்தாங்க, நேரம் பிரச்சனை இல்லாமல் பிரிஞ்சு போயிருக்கலாம். விஜய் தரப்பு தான் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, அவர்கள் விவாகரத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்காக யோசிச்சு விவாகரத்து கொடுக்கலையா நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ நாங்கள் இப்போ மியூச்சுவலாக கேட்கும்போது கூட எங்களை வெறுப்பேற்றுற மாதிரி இப்படிலாம் பண்ணா என்னன்ற அந்த ஒரு கோபம் வந்து நிச்சயமா சங்கீதா அவர்கள் இருக்கும் இல்லையா. அப்ப அதனுடைய வெளிப்பாடாக தான் பார்த்தீங்கன்னா இதற்கப்புறம் சங்கீதா அவர்களினுடைய செயல்பாடுகள்லாம் இருக்க போது அவர்கள் தரப்புல இருந்து வந்து இதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட்லாம் கொடுக்க போறதெல்லாம் சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா அது விஜயினுடைய அந்த அரசியல் வாழ்க்கையும் சரி, அவருடைய தனிப்பட்ட அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதை நேரடியாக பாதிக்கும். நம்ம எப்பவுமே சொன்ன மற்றவர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கும், ஒரு பர்சனல் லைஃப்ன்றது இருக்கும். அது மூலமா வந்து அரசியல் அவர்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையில அவருக்கு வந்து வேற மாதிரி இமேஜ் இருக்கும். இப்போ நீங்க காமராஜர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பொது வாழ்க்கையில ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர், அவரை மாதிரி நேர்மையானவர் யாருமே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து அவர் அம்மாவை கூட சரியா பாத்துக்கல, அதாவது அரசாங்க பணத்தை கொள்ளையடிச்சு கொடுக்கலன்னு சொல்ல வரல, அவங்க அம்மாவை கூட வந்து ஒரு அக்கறையா வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டது இல்லை, அவங்க அம்மாவுக்கு முடியலனா கூட வந்து கூட நின்னதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நபராக காமராஜர் அவர்கள் அம்மா மீது பெரிய அளவில் அன்பு கொள்ளாத நபராக இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு வந்து விமர்சனமா இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்களுடைய அம்மாவுக்கு நிச்சயமா கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஸோ ஆனா அவருடைய இமேஜ் இது பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா காமராஜர் வந்து நான் உங்களுக்கு மகன் மாதிரி, நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி, அப்பா மாதிரிலாம் வசனம் பேசிட்டு அது மூலமா வாக்குகளை வாங்கலை. அவர் அரசியல் பண்ணாரு, அரசியல ஒரு இமேஜ் வச்சிருந்தாரு, அது அவர்களுக்கு வாக்குகளா மாறிச்சு. ஆனா இங்க விஜய் அவர்கள் வந்து இந்த வேலாயுதம் படத்துல வந்து தங்கச்சி சென்டிமெண்ட்டை வச்சு அப்படியே நிறைய பெண்களை வந்து அப்படியே தன்னோட தங்கச்சியாக மாத்திக்கிறது, அப்போ அவர்கள் மூலமா வந்து ஒரு ஓட்டு வங்கி, இப்படிதான் அவருடைய வாழ்க்கையை வந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து என்னுடைய அண்ணன் விஜய் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பெண்கள் முன்னுருவாங்க. அதனால நம்ம விஜய் ரசிகர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா, இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போதான் கொஞ்சம் நின்று நிதானமா விஜய் தரப்புல இருந்து விளக்கம் கொடுங்க, நீங்க கொடுக்காம எங்களை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து விஜய் அவர்கள் நேரடியாக வந்து திரிஷாவுக்கும் எனக்கும் இருப்பது நட்பு தான், சங்கீதா அவர்கள் சொல்வது பொய் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து விஜய் ரசிகர்களே கடந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இதை பத்தி பேசிட்டு இருக்க வேண்டிய தேவையும் இருக்கா இதற்கப்புறம். ஆனா அப்படி வந்து இவர்கள் பண்ணுவார்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா தெரிஞ்சேதான் திரிஷாவை கூட ஒரே நிகழ்ச்சியில் ஒரே காரில் வந்து கலந்துக்கிறாங்கும் போது நிச்சயமா விஜய் அவர்கள் வந்து இதை தன்னுடைய ஃபேன்ஸினுடைய மனநிலை பாதிக்கும் அப்படின்னோ இல்லை தன்னுடைய அரசியல் கட்சியினுடைய அந்த ப்ரொஜெக்ஷனை வந்து பாதிக்கும் அப்படின்னு அவர் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. இதான் கலையதார்த்தம். என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, எனக்கு நீங்கள் வந்து முட்டு கொடுப்பீங்கன்ற தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சி பண்ணிட்டாருன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு களத்தில் அவருடைய ஃபேன்ஸே வந்து முட்டு கொடுக்கல, பல பேர் எதிர்த்து தான் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது நேரடியாக வந்து வாக்கு வங்கியே வந்து பாதிக்கிறதுக்கு இன்னும் சில நாட்களில் தேர்தல் இருக்குது. நீங்கள் சில மாதங்கள்னு கூட சொல்ல முடியாது, முழுசாக 2 மாதங்கள் கூட இல்லை. அப்போ இவ்வளோ தேர்தலில் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் வச்சுட்டு இந்த வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கல, இனிமேல் என்னென்ன வேட்பாளர்ன்ற முடிவு கூட அவர்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதற்குள்ள ஒரு நேஷனல் நியூஸாக மாறுற அளவுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் அப்படிங்கும்போது இதை வந்து அவர்கள் எப்படி அரசியல் களத்தில் அணுக போகிறாங்க, சால்வ் பண்ண போகிறாங்கன்றத பார்க்கணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழக மக்கள் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலையே தீர்க்க முடியாத இவர், அது குறித்தே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாத இவர் எப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து ஆள போறாரு, தமிழ்நாட்டிற்கே வந்து நான் முதலமைச்சராக இருக்க போறேன்னு சொல்றது எப்படி வந்து பொருந்தும் அப்படிங்கிறதா இன்னைக்கு தமிழக மக்கள் கிட்ட ஒரு கேள்வியா இருக்கு. அதற்கான பதிலை வந்து விஜய் அவர்கள் தரப்புல இருந்து கொடுக்குறாரு இல்லைங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.